எல்லாருக்குமே லைஃப்ல சீக்கிரம் செட்டில் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். தப்பே இல்ல. ஆனா, அந்த ஆசையே ஒருத்தனை சீரியல் கில்லரா மாத்துனா எப்படி இருக்கும்? யாராவது உங்ககிட்ட வந்து ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா, இவன் யூஸ் பண்ண அதே ட்ரிக்கு வேற ஒரு வடிவத்துல உங்ககிட்ட வரலாம். யார் அவன்? எப்படி போலீஸ் கண்ணுல மண்ணை தூவி 20 வருஷமா தப்பிச்சான்? ரெடியா மக்களே? அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 72. நம்ம இப்போ டைம் மிஷின்ல ஏறி கொஞ்சம் பின்னாடி போலாம். இது 2000வது வருஷம் மத்திய பிரதேசத்துல. அங்க விதிஷா அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அங்க இருக்கிற கியாரஸ்பூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அங்க ஒரு சாதாரண சலூன் கடை. அந்த கடையை நடத்திக்கிட்டு வந்தவர் தான் இந்த கேஸோட வில்லன் மணிராம் சென். பார்க்க ரொம்ப சாதுவா இருப்பான். யாரோட வம்பத்துமுக்கும் போக மாட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பேராசை இருந்தது. அதுதான் ட்ரெஷர் ஹண்டிங், புதையில தேடுறது. நம்ம ஊர்ல எப்படி ஈமுக்கோழி வளர்த்தா பணக்காரன் ஆகலாம், மண்ணுளி பாம்பு வித்தா கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சில மோசடி கும்பல் சொல்லுதோ, அதே மாதிரி வட மாநிலங்கள்ல இந்த புதையல் வேட்டை மோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ வருஷம் 2000 ஜனவரி மாசம். மணிராம் சென் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சின்ன சின்னதா கடன் வாங்கியிருந்தான். கடன் கொடுத்தவங்க பணத்தை திருப்பி கேட்க ஆரம்பிச்சப்போ மணிராம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டான். அவன் குறிவிச்சது யார் தெரியுங்களா? அவன் ஆப்வியஸ்லி கடன் வாங்கினது நெருங்கிய நண்பர்கள் அண்ட் அவனோட வாடிக்கையாளர்கள். ஸோ அவன் குறி வச்சதும் அவங்கள தான். முதல் பலி ஒரு லோக்கல் நபர். போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல அவரோட பேரு குறிப்பிடலை, பட் உள்ளூர்வாசி. அவரு மணிராம் கிட்ட கொடுத்த கடன் பணத்தை கேட்டப்போ மணிராம் சொன்ன அந்த மேஜிக் டயலாக், சார் என்கிட்ட இப்போ கையில் காசு இல்லை, ஆனால் நம்ம ஊர் காட்டுக்குள்ள ஒரு பழைய பாலடைஞ்ச மண்டபத்துக்கு பக்கத்தில் முன்னோர்கள் வச்ச புதையல் ஒன்று இருக்கு. எனக்கு இடம் தெரியும், ஆனால் அதை எடுக்கணும்னா தனியாக போக முடியாது. ஒரு பூஜை ஒன்று பண்ணணும். பயப்படாமல் என் கூட வந்தீங்கன்னா அந்த தங்கத்தை எடுத்து கடன் அடைச்சிடலாம். மிச்சத்தை நீங்களே வச்சுக்கலாம். அந்த நபர் யோசிச்சாரு. கடன் கொடுத்தது சின்ன தொகை, ஆனால் கிடைக்க போகிறது பெரிய புதையல். பேராசை கண்ணு மறைக்க சரின்னு ஒத்துக்கிட்டு நைட் நேரத்தில் காட்டுக்கு கிளம்புறாரு. நைட் நேரம். ஊருக்கு தள்ளி இருக்கிற அடர்ந்த காடு. மணிராம் அங்க ஒரு இடத்த சுட்டி காட்டி, இங்கதான் தோண்டணும், அதுக்கு முன்னாடி பூஜை பண்ணணும், இங்க உட்காருங்க, கண்ணை மூடி வேண்டிக்கங்க, நான் மந்திரம் சொல்ல ஆரம்பிப்பேன், மந்திரம் முடிஞ்சதும் தங்கம் தானா மேல வரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். வந்தவர் முழு நம்பிக்கையோட தரையில உட்காந்து கண்ணை மூடினாரு. அவரு கண்ணை மூடின அடுத்த செகண்ட் மணிராம் பக்கத்துல ஏற்கனவே தயாரா எடுத்து வச்சிருந்த பெரிய பாறாங்கல்ல தூக்குனான். எந்த ஈவு இறக்கமும் இல்லாம ஓங்கி அவர் மண்டையில் அடிச்சான். சத்தம் கூட போட முடியல அவரால். மண்டை செதறி அந்த இடத்துலயே ஆள்காலி. மணிராம் பதறவே இல்லை. அவர் உடம்ப அங்கேயே பள்ளத்துல போட்டு மூடிட்டான். அவர் கையில இருந்த வாட்ச், செயின், பேக்கெட்ல இருந்த பணம் எல்லாத்தையும் உருவிக்கிட்டு கூலா வீட்டுக்கு வந்துட்டான். இதுதான் ஆரம்பம். இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி 2000 வருஷத்துல மட்டும் 5 பேரை அடுத்தடுத்து கொலை பண்ணான். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்படி 5 பேரை ஒரே மாதிரி ஏமாந்தாங்க? புதையல் இருக்குன்னு சொன்னா உடனே நம்பிடுவாங்களா? How is it even possible? இங்கதான் மணிராம் சென் ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் மேனிபுலேஷன், அதாவது மனோவியல் தந்திரம் சொல்லலாமா, அதை யூஸ் பண்ணியிருக்கான். நம்பர் 1, இன்சைடர் சீக்ரெட். மணிராம் எல்லார்கிட்டையும் சொன்னது, இது யாருக்கும் தெரியாது, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன், நீங்க எனக்கு க்ளோஸ் அப்படிங்கிறனால சொல்றேன். எப்பவுமே ஒரு விஷயம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லப்படுதோ அப்ப நம்ம உங்களை கேள்வி கேட்காது. ஆஹா, நமக்கு ஏதோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கும். இதுதான் ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது சைக்கலாஜிக்கல் ட்ரிக், த வல்னரபிலிட்டி, அதாவது பலவீனம். அவன் டார்கெட் பண்ணது பண தேவையில இருக்கிறவங்கள. இவங்கிட்ட கடன் கொடுத்தாங்க, கடனை திருப்பி கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கு. கடன் கொடுத்தவன் பணத்தை திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற அவசரத்துல வேற இருக்கான். அந்த அவசரத்தை மணிராம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். 3வது, பூஜை. ஏன் கண்ணை மூட வச்சான்? பூஜைங்கிறது நம்ம ஊர்ல ஒரு சென்டிமெண்ட். சாமி கும்பிடும்போது கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை தான் நம்ம ஆயுதமா மாத்தினான். நமக்கு சில நேரங்கள்ல ஃபோன் வரும், சார் இல்லைனா மேடம், நீங்க லக்கி வின்னர், உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு விழுந்திருக்கு, ஆனா அதை நீங்க கிளைம் பண்ண 5,000 ரூபாய் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம், 5,000 ரூபாய் கட்டினா 1,00,000 வருதே அப்படின்னு சொல்லி கட்டிடுவோம். கடைசியில பார்த்தா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். மணிராம் பண்ணதும் இதே. சின்ன முதலீடு, பெரிய லாபம். சின்ன கல்லு, பெத்த லாபா டெக்னிக். இப்படிதான் மக்களே,
இந்த 5 பேரும் தங்கத்தை தேடி போய் தங்களோட உயிரையே இழந்தாங்க. மணிராம் ஒரு பெர்ஃபெக்ட் கில்லர் மாதிரி செயல்பட்டான். தனிமையான இடம், ஆயுதம் கிடையாது, சாட்சி கிடையாது. ஸோ அவனுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சுது. ஆனா குற்றவாளி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சின்னதா ஒரு தப்பு பண்ணுவான்ல. மணிராம் பண்ண அந்த தப்பு வாய். மணிராம் ஊருக்குள்ள பல பேர் கிட்ட கடன் வாங்கியிருந்தான். கடன் கொடுத்தவங்க தொந்தரவு பண்ணும் போதெல்லாம் அவன் சொன்ன ஒரே பதில், கவலைப்படாதீங்க, எனக்கு பதில் கிடைக்க போகுது, கிடைச்சதும் டபுளா தர்றேன். கொலை செய்யப்பட்ட அந்த 5 பேரும் காணாம போனப்போ போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சாங்க. காணாம போனவங்களோட குடும்பத்துக்கிட்ட விசாரிச்சப்போ ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சது. இதை பத்தி போலீஸ் அவங்க குடும்பத்துக்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்னது, அவரு அன்னைக்கு நைட்டு மணிராம் கூட தான் எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு, ஏதோ பூஜை இருக்குன்னு சொன்னாரு. இப்படி ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, காணாம போன 5 பேரோட குடும்பமும் மணிராம் பேரை சொன்னாங்க. போலீஸ்க்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. யார் அந்த மணிராம்? எல்லாரும் இவங்கிட்ட பேசிட்டு காணாம போறாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் மணிராம தூக்கிட்டு போய் அவங்க பாணியில விசாரிச்சாங்க. ஆரம்பத்துல எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க என் கடையில முடிவெட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சாதிச்சான். ஆனா காணாம போன ஒருத்தரோட ரிஸ்ட் வாட்ச் அண்ட் மோதிரம் மணிராமோட வீட்டுல கிடைச்சது. போலீஸ் சர்ச் பண்ணும்போது போலீஸ் அதை கண்டுபிடிச்சது. மணிராம் வேற வழியே இல்லாம உண்மையா கக்கினான். ஆமா சார், கடத்தல தாங்க முடியல, அதான் புதையல்னு போய் சொல்லி கூட்டிட்டு போய் தீர்த்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தான். கோர்ட் கேஸுக்கு போச்சு. அப்போ அவனுக்கு கிடைச்சது ஆயுள் தண்டனை. அவன் போபால் சென்ட்ரல் ஜெயில சிறை வைக்கப்பட்டான். ஜெயில மொத்தம் 17 வருஷம் இருந்திருக்கான். இருந்த 17 வருஷமும் மணிராம் ரொம்ப சமத்து பையனா இருந்திருக்கான். சண்டை போடல, ஜெயில் ரூல்ஸை மீறல. இதனால அவனோட நன்னடத்த காரணமா ஜூன் 2017 அரசாங்கம் அவனை விடுதலை பண்ணுச்சு. அவ்வளவுதானா கேஸு முடிஞ்சிருச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க? வெயிட் மக்களே, கேஸ் இன்னும் முடியல. அவன் வெளியே வந்தப்போ அவனுக்கு வயசு 55க்கு மேல. யூஸ்வலா வெளியே வந்தவன் என்ன பண்ணணும்? ஒன்று சொந்த ஊருக்கு போயிருக்கணும் இல்லையா? ஆனா அவனோட சொந்த ஊரான விதிஷாவுக்கு போனா ஊர்க்காரங்க சும்மா விட மாட்டாங்க. இன்னொரு விஷயம், விதிஷால அவனோட 3 மகன்கள் ஒரு வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. சரி, மகன்கள் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு போய் ஏதாவது ஒத்தாசையா பண்ணலாம்ல. ஆனா இவன் எதையுமே பண்ணல. அவன் நேரா மத்திய பிரதேசத்தோட தலைநகரான போபாலுக்கு வந்தான். அங்க அசோகா கார்டன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற நவாப் காலனில ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்தான். பக்கத்துல மந்தீப் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியால ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்தான். பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண வயசானவர். காலையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வேலைக்கு போவாரு, சாயங்காலம் அமைதியா வீட்டுக்கு வந்துடுவாரு. அவரு முகம் பார்க்க பாவமா இருக்கும். ஆனா அந்த முகத்துக்கு பின்னாடி ஒரு ரத்த சரித்திரம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு புது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. சரியா 3 வருஷம், அதாவது 2017 இருந்து 2020 வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல. 2020 அவனுக்கு திரும்பவும் பண தேவை வந்தது. அப்போ அவன் அங்க வேலை பார்த்த இடத்துல அதில் வஹாப் அப்படிங்கிற ஒரு 36 வயசு நபர் அறிமுகமானாரு. இதுல ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம், இவரு ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர். அங்க இருந்த KKR நியூஸ் போர்ட்டல் அப்படிங்கிற பத்திரிகைக்கு லோக்கல் நியூஸ் ரிப்போர்ட்டரா இருந்திருக்காரு. மணிராம் இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழகி ஒரு 17,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். அடில் அந்த பணத்தை திருப்பி கேட்க ஆரம்பிச்சப்போ மணிராமோட பழைய கில்லர் புத்தி முழிச்சுக்கிச்சு. தம்பி, என்கிட்ட காசு இல்லப்பா, ஆனா ஒரு ரகசியம் இருக்கு. நம்ம ஊர் காட்டுக்குள்ள ஒரு பெரிய புதையல் இருக்கு. அங்க போய் ஒரு பூஜை போட்டேன்னு வச்சுக்குவேன், உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். 20 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல எப்படி 5 பேரை கூட்டிக்கிட்டு போய் கண்ணானோ அதே ஸ்கிரிப்ட இப்போ 2020 அடில் வஹாப் கிட்டே சொன்னான். அன்பார்ச்சுனேட்லி ஒரு பத்திரிகையாளரா இருந்தும் அடில் வஹாப் அந்த படையில விழுந்துட்டாரு. நவம்பர் 7, 2020 ராத்திரி நேரம் அடில் வஹாப் தன்னோட ஸ்கூட்டர்ல மணிராம கூட்டிக்கிட்டு சுக்கி செவேனியா அப்படிங்கிற அந்த காட்டுப்பகுதிக்கு கிளம்பினாரு. அதுதான் அவரோட கடைசி பயணம். ஒரு பத்திரிகையாளரா இருந்தும் அடில் இதை நம்பினதுக்கு காரணம் மணிராம் மேல இருந்த அந்த பரிதாபம் அண்ட் அதே நேரத்துல அவருக்கு இருந்த பண தேவை. அந்த காட்டுக்குள்ள போனது மணிராம் தன்னோட பிளானை செயல்படுத்த ஆரம்பிச்சான். காட்டுக்குள்ள ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்தான். தம்பி, இந்த சாக்கு முட்டு மேல முட்டி போட்டு உட்காருங்க, பூஜை முடிகிற வரைக்கும் கண்ணை திறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அடில் வஹாப் முழு நம்பிக்கையோட கண்ணை மூடினாரு. அவரு கண்ணை மூடின அடுத்த சில நொடிகள்ல மணிராம் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து பின்னால இருந்து ஓங்கி உரையாட்டி அடிச்ச வேகத்துல மண்டை பழந்து ரத்தம் கொட்டுச்சு. அடியில் அதே இடத்துல சரிஞ்சு விழுந்து இறந்து போனாரு. அவரு செத்துட்டாருன்னு உறுதி பண்ணிக்கிட்டு மணிராம் அடுத்த வேலையை ஆரம்பிச்சான். அடில் வஹாப்போட உடம்ப அங்கேயே ஒரு பள்ளத்துல தள்ளி மண்ணை போட்ட மூடிட்டு அவரோட பாக்கெட்ல இருந்த பர்ஸ், மொபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். முக்கியமா அவர் வந்த ஸ்கூட்டரை அங்கேயே விட்டுட்டு போனா மாட்டிப்போ அப்படின்னு சொல்லி அந்த வண்டியையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டான்.
மறுநாள் காலை, அதாவது நவம்பர் மாசம் 8ஆம் தேதி அடில் வீட்டுக்கு வரல. அவங்க குடும்பம் பதறி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாங்க. ஒரு பத்திரிகையாளர் மாயமானது மீடியா முழுக்க பரபரப்பா பத்திக்கிச்சு. ஆனா கொடையாளி யாருன்னு யாருக்கும் தெரியல. போலீஸ் முன்னாடி இருந்த ஒரு பெரிய பிளைண்ட் மிஸ்ட்ரி இது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். ஒரு பத்திரிகையாளரா இருந்தும் எப்படி இப்படி ஏமாறுவாங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு. சாதாரண பாமர மக்கள் அப்படின்னா ஏதோ நம்புற மாதிரி இருக்கு. விவரம் தெரிஞ்சவரா இப்படி அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கு பேர் தான் அத்தாரிட்டி பயாஸ் அண்ட் சங்க் காஸ்ட் ஃபேலசி. அத்தாரிட்டி பயாஸ்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வயசுக்கான மரியாதை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப மணிராம் ஒரு வயசான ஆளு, 55+ வயசு. நம்ம ஊர்ல பெரியவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்கு. அந்த ஏஜ் ஃபேக்டரை மணிராம் சரியா யூஸ் பண்ணிக்கிட்டான். அடுத்தது சங்க் காஸ்ட் ஃபேலசி. இது என்னன்னா 17,000 ரூபாய் கொடுத்துட்டாரு, அது எப்படியாவது திரும்பி வந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. சரி, இவன் சொல்றதை கேட்போம், அப்போவாது பணம் வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைமை. சோ மக்களே, ஏமாத்துறவனுக்கு படிப்பு, பதவி, வயசு எதுவுமே தடையா இருக்காது. நம்ம தான் உஷாரா இருக்கணும். அடில் வகாப் காணாம போனதும் போலீஸுக்கு முதல்ல எந்த க்ளூவும் கிடைக்கல. ஏன்னா இது ஒரு பிளைண்ட் மர்டர். சாட்சி இல்ல, சிசிடிவி கிடையாது, பாடி இருந்த இடமும் ரொம்ப ஒதுக்குப்புறமான இடம். பட் போபால் போலீஸ் இந்த கேஸை சாதாரணமா விடல. இந்த கேஸை ஹேண்டில் பண்ணது போபால் போலீஸோட ஒரு ஸ்பெஷல் டீம். அடில் வகாப் கடைசியா யார் கூட பேசினாரு, யார் கூட பழகினாருன்னு மொத்தம் 74 பேரை விசாரிச்சாங்க. குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ்னு எல்லாரையும் துருவி துருவி கேள்வி கேட்டாங்க. விசாரணையில ஒரு விஷயம் காமனா இருந்தது. அடில் யாருக்கிட்டயோ பணப்பிரச்சனையில இருந்தாரு அப்படிங்கிறது. அடில் வகாப்போட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் யாரு கூட பேசினாரு, அவரோட கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ், சிடிஆர்னு சொல்லுவாங்க, அதை அனலைஸ் பண்ணப்போ ஒரு புது நம்பர்ல இருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு. அந்த நம்பர் யாரும் நாணயமா நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் மணிராம் சென். இங்கதான் ரியல் சினிமா ட்விஸ்ட். இந்த விசாரணை குழுவில் இருந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் சென்சிங் ரகுவன்ஷி. இவர் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்த போது பிப்லானி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்சார்ஜா இருந்தாரு. மணிராமோட பேரை கேட்டதும் சென்சிங்குக்கு டக்குன்னு ஒரு பொறி தட்டுச்சு. சார், இந்த பேர் எனக்கு பழக்கமான பேரா இருக்கே அப்படின்னு தன்னோட பழைய டைரியை புரட்டினாரு. 2000வது வருஷம் விதிஷா மாவட்டம் கியாரஸ்பூர் போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். அந்த காலகட்டத்துல இதே சென்சிங் தான் இதே மணிராம் சென்னை 5 கொலை கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணவர். சார், இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் ஒரு சைக்கோ கில்லர். இவன் ஸ்டைலே தனி. காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவான், புதையல்னு சொல்லுவான், கல்லால் அடிப்பான். இதை கண்டிப்பா இவன் தான் சார் பண்ணியிருப்பான் அப்படின்னு அடிச்சு சொன்னாரு. போலீஸ் பட கிளம்பிச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மணிராம் எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டு போபால்ல இருந்து தப்பிச்சு சாகர் மாவட்டத்தில் இருக்கிற ரத்னாகர் அப்படிங்கிற இடத்துல ஒளிஞ்சிருந்தான். அங்க அவன் ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தான். போலீஸ் ஒரு வழியா அவனை சுத்தி பிடிச்சாங்க. போலீஸ் அவனோட போன் சிக்னலை வச்சு வளைச்சு பிடிச்சாங்க. ஆரம்பத்துல எனக்கு எதுவும் தெரியாது சார்னு டிராமா பண்ணான். ஆனா சென்சிங் முன்னாடி வந்ததும் அவன் முகமே மாறி போச்சு. சார், நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வேற வழியே இல்லாம உண்மையா கக்கனான். ஏன்னா அந்த பழைய கேஸ்ல அவன் கத்துக்கிட்ட பாடம் அப்படி. ஆமா சார், நான் தான் கொன்னேன். சுக்கி சேவானியா காட்டுல தான் பாடியை புதைச்சிருக்கேன் அப்படின்னு அவன் காட்டுல காட்டின இடத்த போலீஸ் போய் பார்த்தப்போ அடில் வகாப்போட உடல், முகம் சிதைக்கப்பட்ட நிலையில மீட்கப்பட்டுச்சு. பாத்தீங்களா மக்களே, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அதிகாரி போட்ட முடிச்சு 2020ல திரும்பவும் அவிழ்ந்திருக்கு. கர்மாயச பூமராங்கன்னு சொல்லுவாங்க. ரைட், இங்க இன்னொரு விஷயத்த டீட்டெயில்டா பேசலாம். போலீஸ் எப்படி மணிராம் சாகர்ல இருக்கான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க? இதுக்கு பேர் தான் டவர் டம்ப் அனாலிசிஸ். அடில் வகாப் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனப்போ கடைசியா அந்த டவர் எந்த சிக்னல் இருந்துச்சு? சுகி சேவேனியா. அதே நேரத்துல மணிராமோட போன் எங்க இருந்தது? அதே சுகி சேவேனியா. கொலை நடந்ததுக்கு அப்புறம் மணிராமோட போன் சிக்னல் போபால்ல இருந்து சாகர் மாவட்டத்துக்கு டிராவல் ஆயிருக்கு. இதை வச்சுதான் போலீஸ் இவன் தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம எதை வேணா மறைக்கலாம், ஆனா நம்ம பேக்கெட்ல இருக்கிற அந்த சின்ன ஸ்பை, அதாங்க மொபைல் போன், நம்ம எல்லாரையும் நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடும். கடைசியா போலீஸ் விசாரணையில் மணிராம் எல்லாத்தையும் கக்கனான். அவனோட வாக்குமூலத்தை கேட்ட போலீஸ்க்கு ரத்தம் உறைஞ்சு போச்சு. ஆமா சார், எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியல. இவன் வேற காசு வேணும்னு அரிச்சுக்கிட்டே இருந்தான். அதான் புதையல்னு சொல்லி கூட்டிட்டு போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அதே ஸ்டைல்ல கல்லால் அடிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு படுகொலை சொன்னான். மணிராம் சென் இப்போ திரும்பவும் போபால் சென்ட்ரல் ஜெயில இருக்கான். இந்த முறை அவனுக்கு எதிராக IPC 320 மர்டர் அண்ட் IPC 201
அதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்சஸ், இந்த பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆயுள் தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்து திரும்பவும் கொலை பண்ணதுனால இப்போ இவனுக்கு மோஸ்ட்லி சாகும் வரை ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இனிமே அவன் வெளியே வரதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 0. மணிராம் ஒரு சைக்கோபாத். சாதாரண மனுஷனுக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணாலே குற்ற உணர்ச்சி வரும். ஆனா அவனுக்கு சுத்தமா அது கிடையாது. ஜெயில 17 வருஷம் இருந்தும் அவன் மனசுல இருந்த வன்முறை மாறவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் மணி பேக்ஸ், வேலட்ஸ், பணப்பைகள். பணம் வேணும்னா அவங்கள காலி பண்ணலாம் அப்படிங்கிற கொடூரமான எண்ணம் அவனுக்கு. இந்த கேஸை ஒரு த்ரில்லரா மட்டும் கேட்டுட்டு போயிடாதீங்க. இதுல இருந்து நமக்கு 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. நம்பர் 1, டூ குட் டு பி ட்ரூன்னு சொல்லுவாங்க. யாராவது உங்ககிட்ட வந்து உழைக்காம ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம், புதையல் இருக்கு, இருடியும் இருக்குன்னு சொன்னா அது 100% ஃப்ராட். நம்ம ஊர்ல மண்ணுள்ளி பாம்பு வித்தா கோடி சொன்னாங்களான்னு எவ்வளவோ பேர் ஏமாந்துருக்காங்க. அதே தான் இங்கேயும். உழைப்பு இல்லாம வர்ற காசு ஆபத்தை கூட்டிட்டு வரும். அடில் வகாப் ஒரு பத்திரிகையாளர். ஆனா அவரே மணிராமோட பின்னணியை சரியா விசாரிக்கல. உங்ககிட்ட யாராவது வந்து பண விஷயமா பேசினா அவங்க யாரு, அவங்களோட பழைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு டீட்டெயில்டா விசாரிங்க. கூகுள் பண்ணுங்க, சுத்தி இருக்கிறவங்கள கேளுங்க. பெரியவர் தானே நல்லவரா இருப்பாரு அப்படின்னு குருட்டுத்தனமா நம்பவே நம்பாதீங்க. அடுத்தது டிஜிட்டல் சேஃப்டி, லொகேஷன் ஷேரிங். மணிராம் மாட்டிக்கிட்டதுக்கு ஒரே காரணம் மொபைல் டவர் போனோட லொகேஷன். நம்ம வெளியூர் போறோம் அப்படின்னா, குறிப்பா அறிமுகம் இல்லாத புது இடத்துக்கு போறோம் அப்படின்னா, தயவு பண்ணி நம்மளோட லைவ் லொகேஷனை வாட்ஸ்அப்ல இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்காவது கண்டிப்பா ஷேர் பண்ணணும். ஒருவேளை அடில் வகாப் அப்படி ஷேர் பண்ணியிருந்தா ஒருவேளை அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இந்த உலகம் ரொம்ப அழகானது. ஆனா இங்க மணிராம் சென் மாதிரியான சில மிருகங்களும் மனுஷ ரூபத்துல சுத்துறாங்க. ஸோ பி அலர்ட், பி சேஃப் மக்களே. ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான இல்ல மர்மமான வழக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.